Good morning students, welcome back to the physical science classes on 10th standard. Today we have to see the topic of thermal physics. Exactly we say thermal means temperature. வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Temperature means degrees of hotness of your body. கோல்ட்னஸ்க்கு நம்ம டெம்பரேச்சரை சொல்லலாம், அதையும் சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் யுவர் பாடி, ஒரு ஆப்ஜெக்ட்டு ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறது தான் என்னது டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட யூனிட் வந்து கெல்வின். லார்ட் கெல்வின் இஸ் டிஃபைன் இஸ் டெம்பரேச்சர். ஸோ த டெம்பரேச்சர் யூனிட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் யர் பாடி. அது அதர் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம லோயர் செக்ஷன்லேயே ஓரளவுக்கு டெம்பரேச்சர் பற்றி படிச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். தெர்மல் ஃபிசிக்ஸ், தெர்மல் டெம்பரேச்சர், வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பேசிக் ஃபார்முலா பார்த்தது தான். டிகிரி செல்சியஸ் ஒரு யூனிட்டு, ஃபாரன்ஹீட் ஒரு யூனிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் பாயில் ஆகுது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோமா, 100 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இஃப் வாட்டர் இஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, தென் ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஃபீவர் அப்படின்னா அவங்களுக்கு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஃபாரன்ஹீட்லேயும் நம்ம டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணலாம், செல்சியஸ்லேயும் பண்ணலாம், கெல்வின்லேயும் பண்ணலாம். அப்போ எது சார் கரெக்டு? எல்லாமே கரெக்டு தான். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர்? இஃப் யூ த நார்மல் பாடி டெம்பரேச்சர் we can measure is Fahrenheit. The substance of oil, water, liquid or any substance to measure the temperature as Celsius. In the boiler, high temperature is to measure is a Kelvin. You know the difference of Fahrenheit, Celsius and Kelvin. மூணுமே டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணுறது தான். நம்ம பாடி ஹீட்டர் டெம்பரேச்சர் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட்டில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் அதை விட அதிகமாக வந்து வாட்டர் அனதர் சப்ஸ்டன்ஸ்லாம் பண்ணும்போது செல்சியஸில் பண்ணுறோம். அதுக்கும் அதிகமாக டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்ம கெல்வினில் பண்ணுறோம். ஆனால் மூணுமே டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். செல்சியஸ் கெல்வின் ஃபார்முலா K is equal to C plus 273. You studied in lower section. What is K is called Kelvin, C is called Celsius. You can alternative this formula to measure the Celsius and Kelvin. They are asking in a Kelvin scale, this is the formula. They are asking Celsius scale, C is equal to K minus 273. You can alternate the formula. Then Fahrenheit Kelvin formula. How to convert a Fahrenheit Kelvin? K is equal to F plus 460 into 5 by 9. F plus 460 into 5 by 9. They are given the value of Fahrenheit value. You can substitute here. You can determine the Kelvin scale. So 0 Kelvin is equal to minus 273 degree Celsius. These are basic you studied. What is the thermal physics? It is denoted as a temperature. It's a degrees of hotness of your body. And the unit is Kelvin. Hotness or coldness of your body. மேக்ஸிமம் நம்ம டெம்பரேச்சர்னாலே வெப்பம் தான், ஹீட்டு தான் ஞாபகம் வரும். கோல்ட்னஸ்க்கு நம்ம அவ்வளோவா படிக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா எனி சப்ஸ்டன்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஒன்லி ஃபார் ஹீட் சப்ஸ்டன்ஸ். கூலிங் சப்ஸ்டன்ஸ்க்கு அவ்வளோவா நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது இல்லை. நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது வந்து பார்த்திங்கன்னா வந்து. ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம், சமநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப சமநிலை. ஈக்லிபிரியம்னா சமநிலை. அது என்ன சமநிலை அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு காஃபி காலையில் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்ப்போம். இஃப் யூ டேக்கிங் an example in everyday life, if you're taking a cup of coffee, the coffee is to be very hot. ஐயோ ரொம்ப ஹாட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன தானே இருக்கும், ஹாட் வந்து நம்ம இருக்கும், கோல்டு கம்ப்ளீட்டாக ஜில்லுலாம் ரொம்ப ஃப்ரீஸாலாம் ஆகிருக்காது, அந்த ஹாட்னஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம், வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட காஃபி வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ இந்த டெம்பரேச்சரை வெளியில் கொடுக்கும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற இதுக்கு நார்மல் டெம்பரேச்சராக மாறும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சப்ஸ்டன்ஸாக மாறுறது. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு இன்னொரு டம்ளரில் ஊற்றுறீங்க. அப்போ அந்த டம்ளர் வந்து நான் சூடாகும். அப்போ கோல்டு சப்ஸ்டன்ஸ் என்னவா மாறுது, ஹாட்டாக மாறுது. அப்போது எந்த நீங்கள் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அது என்ன கண்டிஷனில் இருக்கோ வெளியில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு அது மாறும். இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்
what is the outer of the atmosphere, the temperature, and the substance is to be equalized on the temperature. That is hotness or coldness, it doesn't matter. Taking any substance or hotness of body or coldness of body. இப்போ இதே நீங்கள் வந்து கொடைக்கானல்லாம் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. என்ன அர்த்தம்? ஹில் ஸ்டேஷனில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. இஃப் யூ கோ டு த ஹில் ஸ்டேஷன், யுவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ வெரி வெரி லோ. அப்போ அந்த டெம்பரேச்சர் குறைவுடன் தான் நம்ம ஜர்க்கின்னு ஸ்வெட்டர்லாம் போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ வாட் இஸ் த அட்மாஸ்பியரிக் இந்த டெம்பரேச்சர்? இந்த நம்மளை சுற்றி என்ன அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெர்மல் ஈக்லிபிரியம்ன்றோம். இஃப் யூ டேக்கிங் த ஹாட் சப்ஸ்டன்ஸ் இஸ் டு பி கோஸ் டு த கோல்டு. ஸோ எனி கண்டிஷன்ஸ் ஹாட் டு கோல்ட், கோல்ட் டு ஹாட். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் தான் நம்ம சொல்கிறோம் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெப்ப சமநிலையை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த கேரக்டர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி பார்ப்போம். ஹீட் எனர்ஜியோட கேரக்டர் என்ன? ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டு லோ. எப்பவுமே ஹீட் வந்து என்ன ஆகும்? லோலேருந்து ஹைக்கு போகாது, ஹைலேருந்து லோக்கு போகும். அதான் சொன்னேன், இப்போ தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, இன்னும் மாறுது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஸோ ஹை டு லோ. அண்ட் மாஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்டு. ஸோ அதோட சிஸ்டம் பொசிஷன் வந்து மாறாது அப்படின்னு பார்க்கணும். அதோட டெம்பரேச்சர் தான் குறையுமே தவிர டோட்டல் ஆக்குபையிங் த சிஸ்டம் வந்து மாறாது. மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்டு. அதோட டோட்டல் மாஸ் மாறாது, டெம்பரேச்சர் வேணால் மாறும். ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ வெப்பத்தை வந்து அது உள்வாங்குச்சோ அதே அளவு வெப்பத்தை வந்து அது வெளியிடும். ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். தட் இஸ் அ கேரக்டர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி பார்க்குறோம். வெப்பம் எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவுது. அதிகமான வெப்பத்திலேருந்து சப்ஸ்டன்ஸ் வந்து லோயர் சப்ஸ்டன்ஸுக்கு போகும். அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஹீட் எவ்வளோ கெயின் ஆச்சோ அதே அளவு ஹீட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ ஹீட்டோட யூனிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் அ ஹீட் யூனிட்? இஸ் கலோரி. இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க இல்லை ரன்னிங் போகிறீங்க, அது என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ண கேட்குறாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் பேர்ன் பண்ண கேட்குறாங்க. ஸோ கலோரின்றது ஹீட் எனர்ஜி, அதனால தான் நம்ம கலோரியில் சொல்கிறோம். சரி, இங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செல்சியஸ்லேயோ ஃபாரன்ஹீட்லேயோலாம் நம்ம சொல்லலை பார்த்தீங்களா? என்ன சொல்கிறோம்? வந்து இங்கே தான் வந்து நம்ம கலோரியில் சொல்கிறோம். கலோரின்னு என்ன? ஹீட் எனர்ஜி required to raise the temperature 1 gram of water through 1 degree Celsius. Heat energy required to raise the temperature 1 gram of water through 1 degree Celsius. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1 gram of வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் கலோரி. இப்போது அதே நம்ம டெய்லி லைஃப்பில் சொல்லலாமா? நீங்கள் 1 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறீங்க, அப்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஃபேட் கண்டென்ட்டை வந்து பேர்ன் பண்ணுறீங்க. அந்த பேர்ன் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து தேவை. அந்த எனர்ஜி தான் நீங்கள் வாக்கிங் போனது. வாக்கிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்களுக்கு நடக்கிறதுக்கான தேவையான சக்தியை வந்து நம்ம பாடி எடுத்துக்கும். ஸோ எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து அந்த சக்தி தான். இப்போ நீங்கள் ஜாகிங் ஓடுறீங்க, ரன்னிங் போகிறீங்க, இல்லை வேகமாக நடக்கிறீங்க, அவ்வளோ தூரம் நடக்கும்போது அந்த சக்தியை வந்து அந்த எனர்ஜியை நம்ம பாடி எடுக்குது இல்லையா? அதுதான் எனர்ஜின்றோம். அதனால தான் அதை நான் சொல்கிறோம் நம்ம கலோரி அப்படின்றோம். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். டெம்பரேச்சர் இஸ் கால்ட் அ மெஷர்மெண்ட் ஆஃப் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். பட் இயர் த ஹீட் எனர்ஜி இஸ் டு பி மெஷர்ட் இஸ் அ கலோரி. அப்போது ஹீட் எனர்ஜி நம்ம எதில் சொல்கிறோம்? கலோரியில் சொல்கிறோம். ஆனால் டெம்பரேச்சரை நம்ம ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வினில் சொல்லுவோம். அப்போது ஹீட் எனர்ஜி would require to raise the temperature 1 gram of water through 1 degree Celsius. How much of burn on the heat energy, how much of required amount of heat energy is called heat units. That is called 1 calorie, and another one is a kilocalorie. Kilocalorie. Are the same, the amount of heat energy required to raise the temperature 1 kilogram of water. 1 gram of water 1 calorie. 1 kilogram of water 1 degree Celsius ரைஸ் பண்ணுறதுக்கான தேவையான ஹீட் எனர்ஜி நம்ம சொல்கிறோம் கிலோ கலோரி. இட்ஸ் வெரி சிம்பிள். 1 kilogram of water to raise the temperature of 1 degree Celsius is called a kilocalorie. Now we studied expansions. So என்ன சார் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஹீட் மூலயமா தெர்மல் டெம்பரேச்சர் கொடுக்கறது மூலயமா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி எக்ஸ்பேண்ட் ஆகுது. 3 types ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்க்குறோம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீட்டாமல் ஒரு கம்பி இருக்குது, நம்ம வீட்டுக்கு கட்டுறதுக்கு தேவையான கம்பிலாம் இருக்குது. அதை வந்து எப்படி நீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும்.
இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் ஹீட் பண்ணுறதால தான் அதோட ஷேப்பை வந்து மாற்றுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க, எப்படி வேணால் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்கு ஒரு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெயில் காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ வீலரோட சைக்கிள் டியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிற சத்தம் பிளாஸ்ட் ஆகும். எதனால் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிலில் வந்து விட்டு வச்சுருக்கீங்க வண்டியை, அப்போது அந்த ஹீட்டு வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. உள்ளே இருக்கிற ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது, சைக்கிள் வீலுக்குள்ளே இருக்கிற ஏர் வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷன் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது அந்த வால்யூம் வந்து பத்தலை, அந்த அளவு பத்தாததால டயர் வந்து என்ன ஆகுது, பிளாஸ்ட் ஆகுது. வண்டி நல்லா ஓடுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்ட் ஆகுது. எதனால் பிளாஸ்ட் ஆகுதுன்னா வந்து தே மச் அமௌண்ட் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் இஸ் நாட் ஆக்குபையிங் ஆன் த பர்டிகுலர் ஏரியா டு எக்ஸ்பேன்ஷன் ஆன் த டியூப், ஸோ திஸ் இஸ் டு பி பிளாஸ்ட். அப்போது எதுவாக இருந்தாலும் ஹீட் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பேண்ட் வந்து லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் த பாடி. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதோட ஃபார்முலா வந்து del L, இது வந்து டெல்லுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க, ட்ரையாங்கிள் போடுவாங்க. del L by L naught is equal to alpha L, இந்த சிம்பிள் வந்து ஆல்ஃபா, ரிமெம்பர் del T. இது முன்னாடி நம்ம பார்ப்போம். Don't forget this formula is linear expansion. Del L by L naught. Del L is called change in length. Del L எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் மாறுச்சு பை L நாட். L நாட்னா என்ன, ஒரிஜினல் லென்த், எவ்வளோ ஒரிஜினலாக அதோட லென்த் இருந்தது, எவ்வளோ மாறுச்சு. ஆல்ஃபா எல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதோட கோஎஃபிஷியன்ட்னா அதோட என்ன சொல்கிறது, அதோட ஈக்குவல் வேல்யூ, அதோட எண் குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒரிஜினல் லென்த்துக்கும் மாறின லென்த்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தீங்களோ அவ்வளோதான் அது மாறும். அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ வந்து ஹீட் கெயின் ஆகுதோ அதுக்கேற்ற லாஸ்ட் இருக்கும், அவ்வளோ ஹீட் வந்து லாஸ்ட், அந்த லாஸ்ட் தான் வந்து எக்ஸ்பேன்ஷன். அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அது ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் ஆல்ஃபான்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஆல்ஃபா எல்ன்றது கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ரிமெம்பர் த ஃபார்முலா del L by L naught is equal to alpha L del T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ del L by L naught alpha L del T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ del L is called change in length, L naught is called original length, alpha L is called coefficient of linear expansion. L என்றது linear, alpha என்றது coefficient, del T is called change in temperature. Another one expansion, superficial expansion. What is the superficial expansion?